ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். வாங்க இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான இந்த பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது பாதுஷா பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதை நல்லா ஜல்லடையில் சேர்த்து ஜலிச்சிக்கலாம். ஜலிச்சிட்டு நம்ம செய்யும்போது கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கிளியராக இருக்கும் மாவு. இப்போது எல்லாத்தையுமே ஜலிச்சு எடுத்துட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வீட் ஃப்ளார் கூட யூஸ் பண்ணிக்கலாம், கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே 1/4 டீஸ்பூனுக்கே குறைவாக பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். நீங்கள் பேக்கிங் பவுடர் வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் நமக்கு சூப்பராக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நீங்கள் கூடுதலாக வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் சேர்க்கறதுனால நம்ம நெய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் தயிர் சேர்க்கலை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா வேணான்னா நீங்கள் அது சேர்க்காம கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு மாவு கரெக்டாக இருக்கும். இப்போது இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஊற விட்டுறலாம். ஊறினா தான் நமக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். அதுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா சுகர் சிரப்பை கொதிக்க விட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். நல்லா கலந்து விட்டு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இதிலையே ஒரு 2 ஏலக்காவை இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாகுப்பதம் செக் பண்ணிக்கலாம். பாகுப்பதம் பார்த்திங்கன்னா நம்ம குலோப் ஜாமுனுக்கு பண்ணுறதை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தா நல்லா இதில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். இது பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுனோட பதம். இன்னுமே கொஞ்சம் திக்காகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதித்தாலே போதும். அதுக்குள்ளே மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா சென்டரில் ஒரு ப்ரெஸ் கொடுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக நமக்கு ஷேப் கிடச்சிரும். இதை எல்லாத்தையுமே இதே மாதிரி நம்ம ஷேப் கொடுத்து குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே சின்னது இல்லைனா ஒரு மீடியம் சைஸுக்கு இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய சைஸ் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு ஆயிலில் போடும்போது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். உள்ளே ஒரு சமயம் வேகாமல் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி மீடியம் சைஸாகவே பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது சுகர் சிரப் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போது பாதுஷாவையும் எல்லாத்தையும் நான் உருட்டி எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு உருட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்து நல்லா காய விட்டுக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு பொரிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ எல்லா பாதுஷாவையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 செட்டாக சேர்த்துருக்கேன். ஒரு செட்டை சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு கலக்கக்கூடாது. லைட்டாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா செட்டில் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக எல்லா சைடும் கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வரும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா மிதந்து வர ஆரம்பிக்கும். எல்லாமே மேலே எழும்பி வந்துடும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆயிலை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போது சுகர் சிரப்பில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சுகர் சிரப் நான் சொன்ன அளவில் கரெக்டாக எடுத்திங்கன்னா நமக்கு அதிகமாக மீறாது.
இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுகர் சிரப்பில் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே இன்னொரு செட்டை நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா ஜூஸியான நம்மளோட பாதுஷாஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு சூப்பராக வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.